உமக்கு கோடி கோடி கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த காலை ஜெபத்தில் உம்மையை நோக்கி பார்க்க, இந்த வியாழக்கிழமையில் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க நீர் எங்களோடு கூட இடைப்படும். உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பகுதிகளிலும் கூட இருந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சீயோனிலேந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலேந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பறந்திடுந்தேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பாதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலேந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. புயல் அடித்தாலும் மாலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலோ. புயல் அடித்தாலும் மாலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலோ. எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலேந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. நான் விசுவாசிப்போரின்னார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போரின்னார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு பரியந்தம் நடத்திடுவார், மூச்சுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், மூச்சுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலேந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அவருடைய இனிமையான நாமத்தில் மீண்டும் இந்த 2ஆம் தேதியிலே ஒருவரை ஒருவர் சந்திக்க, தேவனோடு உள்ள அந்த பிரசன்னத்தினால் நிரப்பப்பட, வார்த்தையை கேட்க கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்து நாங்கள் வரவேற்கிறோம். எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 24:60 படி நம்முடைய தேவன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் கோடி கோடியாக கோடா கோடி பெருக பண்ணுவாராக. ஆமென். இன்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வேத தியானம் சங்கீதம் 2ஆம் சங்கீதம். அதில் 4வது வசனத்தை நாம் வாசிக்க திருமறையிலிருந்து கேட்போம். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். சங்கீதம் 3வது சங்கீதம் 5வது வசனம். நான் படுத்து நித்திரை செய்தேன், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தர் என்னை தாங்குகிறார். இன்று தேவன் நமக்கு கொடுக்கிற செய்தி, தாங்கும் தேவன். இரவில் படுத்து நித்திரை செய்யும் பொழுது பொல்லாத சொப்பனத்திற்கும் கொடிய தீய ஆவிகளுக்கும் விலக்கி நம்மளை
தப்புவிப்பதற்குரிய தாங்குதலை உண்டு பண்ணுகிறார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இரவிலே நாம் படுக்கிற நேரத்தில், தூங்குகிற நேரத்தில் அவர் இரவில் காணப்படக்கூடிய கொடிய ஆவிகளுக்கு, தீய ஆவிகளுக்கு, சர்ப்பத்தின் வல்லமைகளுக்கு விலக்கி நம்மளை தாங்குகிறவராக இருக்கிறார். இரவும் தாங்குகிறார், பகலும் நம்மளை தாங்குகிறார். வியாதிக்கு மத்தியிலே நம்மளை தாங்கி சுகத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பகல் நேரத்தில், இரவு நேரத்தில் நம்மளை தாங்கும் தேவனாக இருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, கடன் பார நேரத்தில் நம்மளை தாங்கி கடன் தொல்லையை நீக்கி நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். என்னென்ன காரியத்தில் நம்மளை தாங்க வேண்டுமோ அத்தனை காரியத்திலும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆம் அருமையான செல்ல மக்களே, இதோ இந்த கடைசி நேரத்தில் நம்மளை தாங்குவதற்காகவே அவர் நம்மத்திலே எழுந்தருளியிருக்கிறார். நமக்கு விரோதமாய் போராடுகிற சகல கட்டுகளையும் அறுக்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா 46ஆம் அதிகாரம் அதில் 4வது வசனம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். உங்களை முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன். நான் தப்பு வைப்பேன். கடைசி மூச்சு வரைக்கும், மரண பரியந்தமும் நம்மளை நித்திய ஜீவனுக்குள்ளே நடத்துகிற வரைக்கும் அவர் தாங்குகிற தேவனாக, ஏந்துகிற தேவனாக, சுமக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் நம்மளை தாங்குவதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம். சங்கீதம் 145வது சங்கீதம், சங்கீதம் 145 அதில் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கர்த்தர் விழுகிற கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். நாம் என்னென்ன காரியத்தில் கீழே விழுந்து கிடக்கிறோமோ, விழுந்து கிடக்கிற நம்மை தாங்கி தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, நம்மளை எதை கொண்டு நம்மை தாங்குகிறார்? தாங்கி நம்மளை தூக்கி விடுகிறார். அதே சங்கீதம் 145 13வது வசனம், 13வது வசனத்தின் தொடர்ச்சி தான் 14வது வசனம். உம்முடைய ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. எதை கொண்டு நம்மளை தாங்குகிறார்? வேதம் சொல்லுகிறது, அவருடைய ராஜ்யத்தை கொண்டு, ராஜ்யத்தின் ஆளுகையை கொண்டு, தலைமுறையாக இருக்கிற ஆளுகை, அதை கொண்டு ராஜரீகம் பண்ணுகிறார் என்று வேதத்தில் சங்கீதம் 145 13 பார்க்கிறோம். எதை கொண்டு நம்மளை தாங்குகிறார்? அவருடைய ஆளுகையை கொண்டு நம்மளை தாங்குகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்ட தேவ ஜனமாக நாம் வாழும் பொழுது நம்மளை தாங்கி நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார், சுமப்பார், கீழே விழுந்து கிடக்கிற நம்மை தூக்கி எடுப்பார். ஆம், அவருடைய ஆளுகைக்குள் வருவோம். ஆளுகையின் மூலமாய் நம்மளை தாங்கி நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக எதை கொண்டு நம்மளை தாங்குகிறார்? சங்கீதம் 94வது சங்கீதம் 18வது வசனம். என் கால்
என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. உமது கிருபை என்னை தாங்குகிறது. அநேக நேரத்தில் நாம் உடைய கால்கள் தடுமாற்றம் நிறைந்த வாழ்க்கை உலகத்தில் தடுமாறுகிறோம். சில நேரத்தில் சறுக்கல் நம்மளை தாங்க நம்மளை அறியாமல் மறைமுகமாக பாவம் நம்மளை சறுக்க வைக்கிறது, அக்கிரமம் நம்மளை சறுக்க வைக்கிறது, பெருமை நம்மளை சறுக்க வைக்கிறது, கடன் தொல்லை நம்மளை சறுக்க வைக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் நாம் சறுக்கப்பட்ட நிலை. ஆனால் கர்த்தருடைய கிருபைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபையினால் நம் வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் சறுக்கல் வருகிறதோ, விழுந்து போகிற காரியம் வருகிறதோ, அது இந்த சறுக்கலிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து தாங்கி நம்மளை நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் கிருபைக்கு ஒப்பு கொடுப்போம். கிருபையினால் சறுக்கலாக விழுந்து கிடக்கிற, சருகி கீழே விழுந்து கிடக்கிற நம்மை தூக்கி தாங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கிருபைக்கு ஒப்பு கொடுப்போம். கிருபையினால் நம்மளை சறுக்கலிலிருந்து விலக்கி நம்மளை தாங்குகிற நல்ல தேவனாக இருக்கிறார். கிருபை, இந்த கிருபை கிடைக்க நல்ல சோத்தரிப்போம். கிருபை கிடைக்க அதிகாலையில் எழுந்து ஜெபிப்போம். கிருபை கிடைக்க கர்த்தரை நம்புவோம். கர்த்தரை நம்புவோம். சங்கீதம் 32:10 கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். புலம்பல் 2ஆம் அதிகாரத்தில் அதிகாலையில் நம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கு. 2 கொரிந்தியர் 4:15 அவருடைய கிருபையை சோத்திரத்தின் மூலமாய் அநேகருடைய சோத்திரத்தினால் கிருபை பெறுகிறது. இப்படிப்பட்ட அனுபவத்தின் மூலமாய் கிருபையை தருகிறார். இந்த கிருபையினால் சறுக்கி விழுந்து போன நம்மை கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்துகிறார். எல்லாரும் நினைத்தார்கள், இவன் சறுக்கி கீழே விழுந்து விட்டான், இனி எழுந்திருக்க மாட்டான், இவனை யார் தாங்க முடியும் என்று. கர்த்தர் விழுகிற யாவரையும், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி எடுக்கிறார். அவருடைய ஆளுகையின் மூலமாய், 2வது அவருடைய கிருபையின் மூலமாய். ஆமென், ஆமென். 3ஆவதாக வாசிக்கலாம். சங்கீதம் 51 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை, உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இங்கே தாவீது பத்சேபாள் என்ற பெண்ணினிடத்தில் விழுந்து விட்டார். சறுக்கி கீழே விழுந்து விட்டார். தடுமாற்றம். போருக்கு செல்ல வேண்டிய காலத்தில் அவர் போருக்கு செல்லாமல் தன்னுடைய படைகளையும் போர் சேவகர்களையும் யோவாப் என்ற தலைவனை அனுப்பிவிட்டு இவர் வீட்டிலே உட்கார்ந்து விட்டார். அப்படி உட்கார்ந்த நேரத்தில் சோம்பலின் ஆவி அவரை ஆட்டி படைத்தது. ஒரு நாள் அவர் உப்பரிகையில் மேலே உலாவி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் குளித்து கொண்டிருக்கிறாள். அந்த பெண் மிகவும் அழகான சௌந்தரியமுள்ள பெண். உடனே அந்த பெண்ணை அடைய வேண்டுமென்று தீய ஆவி அவருக்குள் புகுந்து விளையாடியது. சிந்தையில் புகுந்தது. மோகினி ஆவி, அசுத்த ஆவி, இச்சையை கொண்டு வருகிற ஆவி அவரை பலவீனப்படுத்தியது. அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, இவர் யுத்தத்துக்கு சென்றிருந்தால் இந்த நிலை வந்திருக்காது. ஆகையினால் பிசாசு அவரோடு யுத்தம் பண்ணி அவரை மேற்கொண்டு அசுத்த ஆவியின் மூலமாக ஒரு பெண்ணினிடத்தில் பிரவேசிக்க வைத்து விட்டது. அந்த பெண்ணின் பேர் பத்சேபாள். பத்சேபாளுடைய புருஷன் உரியா. தாவீதுக்கு பிரியமான ஒரு போர் சேவகன். அவர் போர் முனையில் போய் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இங்கே இவரை பிசாசு யுத்தம் பண்ணி பலகீனப்படுத்தி பத்சேபாளை கொண்டு வர சொல்லி பத்சேபாளோடு பிரவேசிக்கிறதை பார்க்கிறோம். சறுக்கி கீழே விழுந்து போடுகிறார். அதுக்கு பிறகுதான் புலம்பலை பாடுகிறார். ஐயோ, எனக்கு உங்கள் ஆவி என்னை விட்டு போயிட்டு, உற்சாகமான ஆவி இல்லை, பரிசுத்த ஆவியினால் உண்டான
அந்த உற்சாகத்தின் ஆவி எனக்கு இல்லை. இந்த உற்சாக ஆவி சரிக்கு விழுந்து போன என்னை மீண்டும் தூக்கி எடுப்பதற்கு அந்த உற்சாகம் என்ற தேவ ஆவி, பரிசுத்த ஆவி, கர்த்தருடைய ஆவி எனக்கு வேணும். அதுதான் என்னை தாங்கக்கூடியது. சரிக்கு விழுந்து போன என்னை தூக்கி எடுக்கக்கூடியதென்று கதறுகிறதை பார்க்கிறோம், கதறி அழுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதனால் அவர் இரட்சணிய சந்தோஷத்தை இழந்து போகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் உற்சாக ஆவியினால் தாங்கப்படுவதற்கு நமக்கு கொடுத்த பொறுப்பை சரியாய் செய்ய வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, ஆமாம், பொறுப்பில் கரெக்டாக இருக்கணும். பொறுப்பை தவறும் பொழுது சத்துரு நம்மிடத்தில் போராடி யுத்தம் பண்ணி மேற்கொண்டு அசுத்த ஆவிகளுக்கு உட்படுத்தி நம்மளை வேறு திசை திருப்பி நம்மளை பலவீனப்படுத்தி விடுவான். ஆக இந்த காலவேளையில் வந்திருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தாவீதை போல மீண்டும் ஏதோ ஒரு காரியத்தில் தவறி சரிக்கு கீழே விழுந்து விட்டீர்களா? தேவன் இப்பொழுது தூக்கி எடுத்து தாங்குவதற்கு மீண்டும் உற்சாகத்தின் ஆவியை கேளுங்கள். உற்சாக ஆவி என்ற பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை தாங்குகிறவர். இந்த ஆவியானவர் கிடைப்பதற்கு மீண்டும் இரட்சணியத்தின் சந்தோஷத்தை கேளுங்கள். தாவீது அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை, அந்த ரட்சிப்பை இழந்து போனார். ரட்சிப்பினால் உண்டான சந்தோஷத்தை இழந்து போனார். இப்பொழுது மீண்டும் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலை பலருக்கு காணப்படுகிறது. இதிலிருந்து வெற்றி பெற, இதிலிருந்து விடுதலை பெற, இதிலிருந்து ஜெயம் பெற, இதிலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாங்கி நம்மளை தப்புவித்து நடத்த உற்சாக ஆவியினால் என்னை தாங்கும் என்று கேட்போம். ஆவியானவரே என்னை நடத்தும், தாங்கும் என்று இந்த ஆவியானவர் நமக்குள் வந்து செயல்பட்டு நம்மளை தாங்குவதற்கு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வர வேண்டும். ரட்சிப்பின் அனுபவம் இருக்கும்போது மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஆவியானவர் வந்து தாங்குவார். கீழே விழுந்து போகிற நிலை நம்மளை விட்டு நீங்கி நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஆவியினால், உற்சாகத்தின் ஆவியினால் நம்மளை தாங்க முடியும். இந்த 3 அனுபவத்தின்படி நம்மளை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய ஆளுகையின் மூலமாய், கிருபையின் மூலமாய், உற்சாகத்தின் ஆவியானவர் மூலமாய். 4ஆவதாக 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். சகலத்தையும் தாங்கும் அன்பு. அந்த அதிகாரம் முழுவதும் அன்பை குறித்து பவுலையா தேவ ஆவியின் நிறைவு கொண்டு எழுதுகிறார். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசி, சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். 4ஆவதாக நம்மளை எல்லா விதத்திலும் சறுக்கி விழுந்து போன நம்மை, பாவத்திலேயோ கடன் தொல்லையிலேயோ வியாதியில் நிமித்தமாகவோ, ஒரு தொழில் நொடிந்து போகிறது நிமித்தமாகவோ, குடும்ப நஷ்டப்பட்டது நிமித்தமாகவோ, வேலை இல்லாத காரணத்தின் நிமித்தமாகவோ, போலீஸ் கோர்ட்டு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய் சறுக்கி பலவீனப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிற நம்மை 4ஆவது அவருடைய அன்பை கொண்டு தாங்குகிறார். தேவனே உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும் என்று கேட்போம். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பே பிரதானம். அன்புதான் ஒளி என்று வேதம் சொல்லுகிறது. அன்பை ரொம்ப 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 முக்கியத்துவப்படுத்தும். அன்புக்கு எதிராக செயல்படுகிற பகை, பிரிவினை இதற்கு இடம் கொடுக்காதபடி அன்புக்கு நாம் இடம் கொடுப்போம். அன்பினால் நிரப்பப்பட நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். அன்பை எப்படி நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம்? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. அன்பே பெரியது. இந்த பெரிதான அன்பு தாங்குகிற அன்பை கர்த்தர் எதன் மூலமாக நமக்கு தருகிறார்? அருமையானவர்களே, அவரை நம்புகிற நம்பிக்கையை கொண்டு, அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தை கொண்டு அன்பை நமக்கு தருகிறார். அன்பினால் நம்மளை தாங்குகிற தேவன் என்னென்ன காரியத்தில் நாம் சரிக்கு விழுந்து கிடக்கிறோமோ அதிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை விடுதலையாக்கி தொடர்ந்து நடத்துகிற தேவன் அன்பை முக்கியத்துவப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். இந்த அன்பு விசுவாசத்தை கொண்டும்
நம்பிக்கையை கொண்டும் தயாரிக்கப்படுகிறது. இதோ அன்பினால் கர்த்தர் இப்பொழுதே நம்மளை நிரப்பி கொண்டிருக்கிறார். சென்ம சுபாவத்திற்கு அடுத்த அன்பல்ல, பேய்த்தனத்துக்கு அடுத்த அன்பல்ல, மாம்சிகத்துக்கு அடுத்த அன்பல்ல, உலகத்தின் அன்பல்ல. ஏதோ ஒரு பொருளை கொடுக்கறதுனால, பணத்தை கொடுக்கறதுனால, அற்ப காலம் ஏற்படுகிற அன்பினால் அல்ல. அதற்கு பின்பு பணத்தினால் பொருளினால் வருகிற முறிவினால் உண்டான காரியம் அதிகம். தெய்வீக அன்பு. இந்த அன்பு நமக்கு போதும். இதை கொண்டு நம்மளை தாங்குகிறார், தாங்குகிறார், தாங்குகிறார். இன்னொரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். எபிரெயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். இவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் நம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே சர்வத்தையும், வானத்தையும் பூமியையும் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் நம்மையும் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். 5வது, அவருடைய வல்லமையுள்ள வசனத்தை கொண்டு நம்மளை தாங்குகிறார். மனிதனுடைய வார்த்தை ஒரு வார்த்தை மெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். மனுஷனுடைய ஐயோ இவங்க இப்படி பேசிட்டாங்க, மனம் தாங்கள் அடைந்து பலவீனப்பட்டு போகிறது, சோர்ந்து போகிறது, இலக்கரித்து போகிறது, வேதனைப்படுகிறது. அந்த நபரை பார்க்கும் பொழுது நம்மளால் தாங்க முடியாமல் ஒரு ஓரத்தில் போய் உட்காருகிற நிலை வந்து விடுகிறது, ஒதுங்கிக் கொள்ளுகிற நிலை வந்து விடுகிறது. ஆனால் தேவனுடைய வசனம் அது வல்லமையுள்ள வசனம், உப்பால் சாரமற்ற வசனம். இந்த வல்லமை நிறைந்த உப்பால் சாரமற்றப்பட்ட இந்த வசனம் அருமையானவர்களே, அந்த உலகத்தையும் வானத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் தாங்குகிறதாக இருக்கிறது. இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சறுக்கலான காரியத்திலிருந்து நம்மளை விலக்கி விடுவித்து நம்மளை தூக்கி எடுத்து தாங்குகிறதாக இருக்கிறது. 5வது, வல்லமையுள்ள வசனத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். இந்த 5 அனுபவத்தின்படி தேவாதி தேவன் நம்மளை தாங்குகிறார், தாங்கி நம்மளை வழி நடத்துகிறார். முடிவு பரியந்தமும் மரண பரியந்தமும் நம்மளை வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமேன், ஆமேன். தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்த நாயுரே ஆயுள் முழுவதும் ஆராதிப்பேன், அன்பே எந்த நாருயிரே ஆயுள் முழுவதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. அன்பின் ஆண்டவரே, எங்களை தாங்குகிற தேவன், சரிக்கு விழுந்து கிடந்த எங்களை இப்பொழுதே தூக்கி தாங்குகிறீர், ஏந்துகிறீர், சுமக்கிறீர். முதிர் வயது வரைக்கும் நரை முதிர் மரண வரையும் அப்படி செய்வேன் என்று சொல்லுகிறேன். உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். உமை துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். இந்த 5 அனுபவத்தின்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியத்தை நீர் செய்து முடித்தபடினால் சோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது பூமியிலும் செய்யப்படுவதாக.
எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்பட பண்ண தீமையின் ரட்சி. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்துரு, என் முழுவலமையே பரிசுத்த நாமத்தை சோத்துரு. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்துரு, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடு கூட என்றும் என்றும் என்றென்றும் சதா காலங்களிலும் நிலைத்து இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் அடுத்த நாள் நாம் ஒருவரை சந்திப்போம். தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.